ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கேவை மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதத்தில் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆடின எஸ்ஆர்ஹெச் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்து ஆடிருப்பாங்க. இந்த சீசனில் மும்பைக்கு எதிராக வந்து அவங்க 250க்கு மேலே அடித்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 173 தான் அடிச்சிருப்பாங்க. அதுலேயும் வந்து ஒரு 150 கூட அடிக்க விடாமல் தடுத்துருக்கலாம். ஆரம்பத்தில் ஹெட்டு வந்து அவுட் ஆகிருப்பார், அது வந்து நோ பாலாக போயிருக்கும். அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு வந்து கேட்ச் வந்து மிஸ் ஆகிருக்கும். பட் கடைசி நேரத்தில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17 பந்தில் 35 ரன் ஒரு கேப்டன் நாக் ஆடிட்டு போயிட்டார். அதனால தான் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்கோர் வந்து ஒரு 160+ வந்து போச்சு. 173 அடிச்சிருப்பாங்க. 173 அடிச்சிருந்தாலுமே கூட எஸ்ஆர்ஹெச் கிட்ட வந்து சம பவுலிங் யூனிட் வந்து இருக்குது. அதுலேயும் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா முதல் 3 விக்கெட்டை டக்குன்னு காலி பண்ணாங்க. இசான் கிசான் 9 ரனில், ரோஹித் சர்மா வந்து 4 ரனில், நமன்தீர் வந்து ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் வந்து ஆயிருப்பார். ஆரம்பத்தில் வந்து கம்மின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெய்டன் ஓவர் போட்டிருப்பாரு. புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்கன்னா ஒரு மெய்டன் ஓவர் வந்து போட்டிருப்பாரு. ஆரம்பத்தில் ரொம்ப ஏர்லியராகவே பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வந்து காலியாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா இவங்க 2 பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை ஒன்றுமே வந்து பண்ண முடியல. அதிலே சூரியகுமார் யாதவ் இப்போ தான் வந்து சர்ஜரிலாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவரால் சரியாக ஓடக்கூட முடியலை. பட் ஓட முடியலன்னா என்ன 4-6ன்னு பறக்க விட்டு இந்த கேமில் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு சூரியகுமார் யாதவ். 12 4 6 6 அடிச்சிருப்பாரு. 51 பந்தில் பார்த்தீங்கன்னா 102 ரன் அடிச்சிருப்பாரு. இன்னொரு புறம் இவருக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி திலக் வர்மா வந்து ஆடி இருக்காரு. 32 பந்தில் 37 ரன் வந்து அடிச்சிருப்பார். ஸோ இந்த கேமில் ஒரு 20 பால் மீதி இருக்கப்பவே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து மும்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க. மும்பை ஜெயிச்சதோட விளைவாக இப்போ வந்து 3 அணிகள் வந்து ஒரே நிலையில் வந்து இருக்காங்க. சிஎஸ்கே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த 3 அணிகளும் பார்த்தீங்கன்னா 11 கேமில் ஆடி 12 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து மும்பை ஜெயிச்சதுனால சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், லக்னோ இந்த 3 அணிகளும் வந்து அடுத்து நடக்க போகிற 3 போட்டியில் 2 போட்டியில் வந்து ஜெயிச்சாகணும். ஒருவேளை 3 அணியுமே 2 போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 2 அணிகள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட ரன் ரேட்டில் வந்து சிஎஸ்கே மட்டும்தான் +0.7 இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த போட்டியில் தோத்ததன் விளைவாக -0.06க்கு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து போயிருக்காங்க. லக்னோவும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வந்து இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் தோத்ததுனால டெல்லிக்கும் கூட வந்து ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கேவுக்கு தான் இது வந்து செம ஃபேவராக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், லக்னோ, டெல்லி இந்த 4 அணியில் ஏதோ ஒரு 2 அணி தான் இடம் பிடிக்க முடியும். இந்த 4 அணிகளில் ரன் ரேட்டை படுபயங்கரமாக உயர்த்தி வச்சிருக்குது சிஎஸ்கே மட்டும்தான். ஸோ கடைசி நேரத்தில் ரன் ரேட் பிரச்சனை வந்தாலும் அது எந்த விதத்துலையும் சிஎஸ்கே வந்து பாதிக்காது. ஒருவேளை இந்த கேமில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க சிஎஸ்கேவோட டாப்புக்கு வந்து போயிருப்பாங்க. அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து உறுதி பண்ணியிருப்பாங்க. பட் மும்பை அதுக்கு வந்து விடாமல் மறைமுகமாக சிஎஸ்கேவுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. நன்றி.